பேச விடு. அதான் நம்மளது தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் தானே? இல்ல ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவர். நம்ம டிஸ்ட்ரிக்ட் திரும்பி பார்க்க வைக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லு. காலையிலே சன் நியூஸ்ல வரணும், அப்படியே டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நல்ல ஒரு கண்டென்ட்டா சொல்லு. கலெக்டர் பாம்பு வச்சு வீடியோ போடு. அது நல்லா இல்ல, மரியாதையை வேற சொல்லு. தம்பின்றதுக்கே பாக்குறேன். போய் தீ குளிச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடு நியூஸ் ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழ் தீ குடிக்க சொல்றியா? திரும்பி பார்க்கணும் உடனே திரும்பி பார்க்குவாங்க. ஏன்னா தருமபுரி உனக்கு பின்னாடிக்கிற மாதிரி திரும்பி பாரு திரும்பி பார்க்கணும். பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிருத்தனம் இருக்கக்கூடாது. சோதிக்க கூடாது. சாதிக்குதான் ஒரு நல்ல ஐடியாவா சொல்லுன்னு சொன்னேன். சாதிக்கிறீங்க ஐடியா கேட்குவாங்களா? அரசியல்னா இதெல்லாம் சாதாரணமாப்பா. இப்ப சொடக்கு போட்டு சொல்றேன் பார். இந்த நாளை உன் மண்டையில எழுதி வச்சுக்கோ. அடுத்த வருஷம் இதே நாள் வராது. இதே வாயமுறா குரங்கு சொல்றதுக்கு ஒரு சீரியஸா பேசவே விட மாட்டேன். அடுத்த வருஷம் இதே நாள், இதே தேதி, இதே டைம், இதே நேரம் நான் ஒரு நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே தலைவர். நான் ஒரு சாதனை பெண்ணா மாறுறேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சன் நியூஸ்ல வந்துரும் காலையில. நீ பாக்கத்தான் போற, கண்டிப்பா பாக்குவோம். நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. நான் ஒரு சாதனை பெண்ணா மாற போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு சோதனை வந்துடும். தட்டு எடுத்து போக பாரு. தினமும் மாடை பாரு, ஆடை பாரு, சாணிய வல்லு, மாட்டுக்கு தட்ட போடு, சோற பொங்கு சாப்பிடு, பசங்களை பாரு அப்படின்னு சொன்னா நான் எங்க சாதனை பெண்ணா ஆகிறது? சாணி வர்ற பெண்ணதான் ஆக முடியும். நல்லா இருந்துச்சா? எந்த பக்கம் போனாலும் படுபாவி கேட்ட போட்டு தொலைஞ்சா எங்க பேசுறது?